taking control, yeah. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமிங் வித் தேவா சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து டைட்டில் பார்க்கறோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ எது அப்படின்னா ஈவெண்ட்டில் வந்து பக்க வச்சு விட்டானுங்க. ஸோ வந்து அதுதான் எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூட இருக்கும் பாரு இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வரும். ஸோ எதுக்குடா அந்த சம்மந்தமே இல்லாமல் இந்த இமேஜ் வந்து போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதில் தான் வந்து ஒரு உள்குட்டியே இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த லூடோ ஈவெண்ட்டோட ராக்கெட் நம்ம வந்து இன் கேமில் போய் எடுப்போம். ஸோ வந்து ரேங்கிள் கேமு, கிளாசிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போனால் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து ஸ்டோரில் வந்து என்கிட்ட 2 காட்டுது. அதாவது என்னோட வால்ட்டில் வந்து 2 காட்டுது. ஸோ வந்து 2 வந்து நான் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ வந்து அதை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இது உனக்கு இது மட்டும்தான் அது எதாவது சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ என்கிட்ட வந்து 2 ராக்கெட் இருக்குது. இங்கேமில் வந்து நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ வந்து ராக்கெட் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து ராக்கெட்டை 6 மார்க் போட்டு கூட காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த லூடோ கேமோட இப்போ வந்து நம்ம அந்த லூடோ ஈவெண்ட்டில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். லூடோ ஈவெண்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே போய் இந்த ராக்கெட்லாம் எடுத்து வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த டைஸ் வந்து ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு அந்த பண்டில் வந்து தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது தருவாங்க. ஸோ அதில் தான் இந்த பக்கு வந்து உள்ளே இருக்குது. ஸோ வந்து லூடோ ஈவெண்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்கிட்ட 2 ராக்கெட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு நான் ரெக்கார்டெலாம் போடல, ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரெக்கார்டு அந்த டைமில் வந்து போட முடியல. ஸோ வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம், ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஈவெண்ட்டுக்குள்ளே வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 6 மார்க் வந்து போட்டிருப்பேன். ஸோ வந்து என்கிட்ட வந்து பேலன்ஸு ராக்கெட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுதுன்னா 0 தான் காட்டுது. ஸோ வந்து 0 நான் என்கிட்ட வந்து 2 ராக்கெட் இருக்குதுன்னு நான் முன்னாடியே காமிச்சேன். ஸோ வந்து நீங்கள் வந்து பின்னாடி போய் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து 2 ராக்கெட் இருக்க சமயத்தில் வந்து எனக்கு 0 தான் காட்டுது. ஸோ உள்ளே வந்து பார்த்தா டைஸில் வந்து ரோல் 1 வந்து காட்டுது. ஸோ வந்து இது என்ன பக்குன்னே தெரியல. ஸோ வந்து இதுதான் வந்து லூடோ ஈவெண்ட்டு. ஸோ இதில் வந்து ஸ்பின் பண்ணணும். ஸ்பின் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த காயின் வந்து ஏறிக்கிட்டே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து 0 தான் இருக்குது. இப்போ வந்து 1 இருக்குது. ஸோ வந்து என்ன ஒரு இது வந்து தெரியல. இப்போ வந்து இதைத்தான் வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஈவெண்ட் விட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு கேவலமான ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி பக் இல்லாமல் வந்து இருக்கணும். இல்லாட்டி ஈவெண்ட்டே விடக்கூடாது. ஸோ வந்து எதுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் விட்டுட்டு நிறைய பேரோட இதை வந்து புண்படுத்திட்டு ஒன்றும் வராமல் எதுவுமே இல்லாமல் ஒரு 2 வாரம் கழிச்சு நாங்கள் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம், நாங்கள் வந்து அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ வந்து ஸ்பின் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வந்து உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த நான் எதை வந்து ஸ்பின் பண்ணேன் அப்படின்னா ஃபியர்லெஸ் வாரியர். ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டாக கிடைக்குது. ஏன்னா அந்த கேரக்டர் A94 வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அந்த ரோபோ பாக்ஸ்லேயே ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதுவே எடுத்துக்கலாம். ஃபியர்லெஸ் வாரியர் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வெப்பன் ராயல் டிக்கெட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் நான் வந்து ஸ்பின் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சேனலுக்குள்ளே வந்து ஒரு பேசிட்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு புது இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ வந்து போன வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குதா அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செய்ய சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ரோட்டோ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் கைஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பின் பண்ணிட்டேன். பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பாருங்கள் யூ ரோல்ட 2 அப்படின்னு வந்து வருது. 2 21 கரெக்டாக தெரியல. ஸோ வந்து அப்படி வருது. ஸோ ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரோல் டை ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ வந்து அவனுக்கு தான் நான் ஸ்பின் பண்ணிட்டேன். ஸ்பின் பண்ணதுக்கப்புறமா என்ன வருது, யூ ரோல் த டை அப்படின்னு வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து ப்ளீஸ் ரோல் த டை ஃபர்ஸ்ட் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த ராக்கெட் வந்து எப்போ ஆட் ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ அது வந்து 1 மணி நேரம் கழிச்சு வந்து பொறுமையாக வந்து ஆட் ஆகிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து ஸ்பின் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது, ஆல்ரெடி அந்த ராக்கெட் ஆட் பண்ணுறதுலேயே ஒரு பக் லேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் பண்ணும்போது யூரோல்ட 21 2 ஏதோ ஒன்று வச்சுருக்கானுங்க. அது வந்துருச்சு. ஸ்பின் பண்ணி யூரோல்ட 21 அது வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன வருதுன்னா ப்ளீஸ் ரோல் த டை ஃபர்ஸ்ட் அப்படின்னு வருது.
முன்னாடி நான் தான் ஸ்பின் பண்ணி 2 ஏதோ 21 ஏதோ எடுத்துட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நான் வந்து ஸ்பின் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டோடனே நான் வந்து ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு மறுபடியும் வந்து ஸ்பின் பண்ணேன். ஸோ மறுபடியும் வந்து அதே நம்பர் தான் வந்துச்சு. ஸோ வந்து அதையும் இது வந்து அதே ஸ்க்ரீன்ஷாட் தான். இப்போ வந்து நான் வேறு ஸ்க்ரீன்ஷாட் வந்து காட்டுறேன். ஸோ வந்து இதை வந்து ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ரோல் த டை ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து வருது. எதுக்கு இப்படி வருதுன்னு தெரியல. ஸோ வந்து நம்ம வந்து எத்தனை தடவை தான் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ராக்கெட் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து ரேங்கர் மேட்ச் போய் கில் அடிக்குமா இல்லை வேறு எதாவது பண்ணுவோமா எல்லாமே பண்ணி லூட் அடிச்சுட்டு வந்து ஒரே ஒரு மேட்ச்சுக்கு 2 ராக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம வந்து இது பண்ணால் இவனுக்கு பாட்டுக்கு அசால்ட்டாக ப்ளீஸ் ரோல் த டை ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ராக்கெட்டு வேஸ்ட் பண்ணி விட்டு பண்டில் உட்காந்து அலைய விடுவானுங்க ஒரு பண்டிலுக்கு. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் கூட போகலாம், அதாவது 2வது டைம் ஸ்பின் பண்ணும்போது போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோல்ட டை வந்து அந்த நம்பர் வந்து வந்துருச்சு 21 அப்படின்னு. ஸோ 21ஆ 2வா என்னன்னு தெரியல, என்ன கர்மம்னே தெரியல. அது 2ன்னு தான் நினைக்கிறேன். நான் ரோல்ட டைனா 2 தான் வரும். ஸோ அதனால் வந்து நான் வந்து அதை வந்து 2 ரோல் ஆயிடுச்சு. ரோல் ஆனதுக்கப்புறம் முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து ப்ளீஸ் ரோல் த டை ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்து ஒரு 10-15 தடவை அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நான் வந்து ரோல்ட டை அப்படின்னு சொல்லிட்டு 2ன்னு வந்துருச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியர்லெஸ் வாரியர் எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த பண்டில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த ஃபியர்லெஸ் வாரியர் பட்டன் வந்து கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து ப்ளீஸ் செலக்ட் டோக்கன் டு மூவ் அப்படின்னு வருது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 10-15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஏதோ பண்ணி உள்ளே போய் வெளியே வந்து ஏதோ பண்ணி கடைசியில் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது வந்து அப்புறம் நீங்கள்லாம் கேட்பீங்க என்னடா வந்துருச்சுல அதுக்கப்புறம் இதுக்குள்ள தாளாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஆனால் இவ்வளோ நேரம் வந்து இதுக்காக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அதெல்லாம் தேவையில்லாத வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறையா பக் வந்து இருக்குது ஃப்ரீ ஃபயருக்குள்ளே. நீங்கள் வந்து இந்த ஹேக்கர்ஸு இவங்களெல்லாம் எடுக்கிறீங்க, அது நல்ல விஷயம்தான். ஸோ அதையும் கண்டினியூ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கு மேலேயும் கொஞ்சம் ஒரு கண் வைங்க. அப்படின்னா தான் இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து ஓரளவுக்கு டாப்பில் இருக்கும். இப்பயும் இருக்குது, ஆனால் இதுக்கு மேலேயும் அதாவது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ஒரு டிப்புன்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதில் வந்து நான் கடைசியில் ஒரு 10-15 தடவை வந்து போட்டு பார்த்து என்னோட ஒரு டோக்கன் வேறு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து 2 டோக்கன் யூஸ் பண்ண ஒரு டோக்கன் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த டோக்கனை வந்து மறுபடியும் கொடுத்துட்டானுங்க. ஸோ எப்போ கொடுத்தானுங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு வந்து கொடுத்தானுங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து கொடுத்தாங்க, மெயிலே வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ வந்து we have detected that your account has been affected by the recent Diwali Ludo technical issue where Ludo piece could not be moved அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த ப்ராப்ளம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு அந்த டோக்கன் கொடுத்துட்டானுங்க. ஸோ வந்து ஹேட்ஸ் ஆஃப் கரீனா, கஸ்டமர் சர்வீஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது, உடனுக்குடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கரீனாவை வந்து யாராலையும் அடிச்சுக்க முடியாது. ஸோ வந்து நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ இது வந்து அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இன்னும் 2-3 ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் உங்களோட புரிதலுக்காக. ஸோ வாங்க போகலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டை வந்து ஸ்பின் பண்ணியிருப்பேன். 2 வந்து வந்துருந்துச்சு. ஸோ வந்து நான் அதுக்கப்புறம் தான் வந்து ஃபியர்லெஸ் வாரியர் அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணேன். செலக்டட் டோக்கன் டு கண்டினியூன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10-15 தடவை பண்ணதுக்கப்புறம் ஃபியர்லெஸ் வாரியர் கொடுத்தக்கப்புறம் மறுபடியும் எனக்கு வந்து மூவ் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த பக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த பக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 10-15 தடவை வந்து ஓகே கொடுத்துட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருங்க. உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அவார்டு வந்து வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து டோக்கன் வேஸ்ட் ஆச்சு அதெல்லாம் கவலைப்படவே வேணாம். ஃப்ரீ ஃபயர் வந்து தாராளமாக வந்து உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்ல வரேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு கேமிங் வித் தேவா சேனல். ஸோ மார்க் மைண்ட் வந்து நம்ம பழைய பேர் கேமிங் வித் தேவானு எப்பயோ மாற்றியாச்சு. ஸோ கேமிங் வித் தேவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ நேற்று வந்து போட்டிருந்தோம், அதாவது ஹெச்ஆர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ வந்து நேற்று வந்து போட்டிருந்தோம். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடித்துக்கொள்வது நான் உங்கள் கேமிங் தேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ், வாய் ரொம்ப குளருது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பை.